வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை விரைவில் வெளியாக வாய்ப்பு. ஏற்கனவே நவம்பர் 4ஆம் தேதி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறதா அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் டேபிள் பார்த்தோன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி பள்ளிக் கல்வித்துறை தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது. தமிழக மாநில பாடத்திட்டத்தில் +1 +2 அதே மாதிரி 10th பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் +1 பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. +2க்கும் 10th மட்டும் பொதுத் தேர்வு நடைபெற இருக்கு. பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் முதல் வாரத்தில் வெளியிட வாய்ப்புள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை முன்கூட்டியே வெளியிடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த கல்வியாண்டு 2025-26 பொதுத் தேர்வு அட்டவணை அக்டோபர் மாத இறுதிக்குள் வெளியாகும் என்று ஏற்கனவே எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் அன்பில் மகேஷ். ஆனால் தயாரிப்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தேர்வு அட்டவணை நவம்பர் முதல் வாரத்தில் தான் வெளியாகும் என தகவல் கிடைத்துள்ளது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் இருக்கிறதுனால தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் கூறுகையில் +1 வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதனால் +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடிக்கப்பட்டு கால அட்டவணை அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அனுமதி பெற்று தேர்வு கால அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதியில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதால் அதை கருத்தில் கொண்டு தேர்வு தேதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இன்னைக்கு அமைச்சர் பார்த்தோன்னா ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காரு. பொதுத் தேர்வு அட்டவணை 2026 ஆண்டுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நவம்பர் 4ஆம் தேதி பார்த்தோன்னா கண்டிப்பாக டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா எப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு கால அட்டவணை வெளியிடுவாங்க. எப்போவுமே அவங்க அந்த கால அட்டவணை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடுவாங்க. இப்போ இவங்க அவசர கதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கக்கூடிய டேட்டு எக்ஸாம் டேட்டில் வரும்போது மறுபடியும் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வெளியிடத்தில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.